தலைப்பு செய்திகள். இலங்கையின் பாரிய போதைப்பொருள் கடத்தல் மன்னன் துபாயில் கைது. யாழ் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயக்காணிகள் விரைவில் விடுவிப்பு. சட்டவிரோத டின்மீன் தொழிற்சாலை முற்றுகை. நிலமிழந்த காசா விவசாயிகள் புரட்சி. டின்களில் காய்கறி செடிகள் வளர்த்து சாதனை. விரிவான செய்திகள். பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரராக கருதப்படும் ஷிரான் பாசிக் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானிய போதைப்பொருள் வலையமைப்புடன் அவருக்கு உள்ள நேரடி தொடர்புகள் காரணமாக அவர் அமெரிக்காவால் கூட தேடப்படும் நபர் என்றும் கூறப்படுகின்றது. ஒரு செல்வந்த தொழிலதிபராக அவர் துபாயில் பதுங்கியிருந்ததாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டிற்கு போதைப் பொருட்களை விநியோகிக்கும் 5 பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஷிரான் பாசிக்கும் ஒருவர் என்றும் கூறப்படுகின்றது. இருப்பினும் அவரது கைது குறித்து இதுவரை நாட்டிற்கு எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இதேவேளை பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான எல்டோ தர்மே என்பவரும் துபாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருடன் இவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளும் கைது செய்யப்பட்டுள்ளன. எல்டோ தர்மே என்பவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததுடன் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்களை மேற்கொண்டமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர குறித்த பிரதேசங்களை நேற்று பார்வையிட்டார். இதன் பின்னர் பலாலி இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள இராணுவ ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் இதற்கான கூட்டம் ஒன்று நேற்று காலை இடம்பெற்றது. இராணுவ முகாம்கள் அமைந்துள்ள மக்களின் காணிகளுக்கு சென்று அங்குள்ள நிலைமைகள் தொடர்பாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் ஆராய்ந்தனர். இராணுவத்தின் படைத்தள அமைந்துள்ள பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஒவ்வொரு இடங்களையும் அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டார். இதன்போது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், பலாலி இராணுவ கட்டளை தளபதி, இலங்கை இராணுவ தளபதி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அதேவேளை யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பெருமளவான காணிகளை விடுவிக்க மிக விரைவில் நடவடிக்கை எடுப்போம் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். முறையான அனுமதி பத்திரங்கள் மற்றும் சட்ட ரீதியான ஒழுங்கு விதிகளை மீறி சந்தலங்காவ இரப்படகம பிரதேசத்தில் நடத்தப்பட்டு வந்த டின்மீன் உற்பத்தி மற்றும் பொதியியல் தொழிற்சாலையொன்று நேற்று நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது அந்த தொழிற்சாலையிலிருந்து சுமார் 18 லட்சம் ரூபாய் பெறுமதியான டின்மீன் இருப்புகளை தங்களது பொறுப்பில் எடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த முற்றுகை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தைக்கு விநியோகிப்பதற்காக சுமார் 3500 டின்கள் பொதியிடப்பட்டு கொண்டிருந்ததாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அதிக லாபத்தை எதிர்பார்க்கும் நோக்கில் இந்த தொழிற்சாலை போட்டித்தன்மையற்ற வணிக நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததாகவும் காலாவதியாகும் திகதிகளுக்கு பதிலாக திகதிகளை டின்களில் அச்சிட்டு பயன்படுத்தி இருப்பதாகவும் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். மேலும் டின்மீன் பொதியிடலுக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த வெற்றி டின்கள், சுற்றட்டைகள் மற்றும் போலியான திகதிகளை அச்சிட பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் உள்ளிட்ட பல பொருட்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சந்தையில் இருந்தும் பொதுமக்களிடமிருந்தும் கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமையவாகவே இந்த முற்றுகை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த முற்றுகையின் போது முத்திரையிடப்பட்ட டின்மீன்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அடுத்த சில தினங்களில் குளியாப்பிட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக அந்த அதிகார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அரச வெசாக் உற்சவத்தை முன்னிட்டு மே மாதம் 31ஆம் திகதியை அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தி பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டது. முன்னதாக மே மாதம் 2ஆம் திகதி வழங்கப்படவிருந்த விடுமுறையை திருத்தம் செய்து இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
இரு நாடுகளுக்கும் பகைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை எட்டிய சுமார் 30 நாட்களுக்கு பின்னர் ஹார்மோஸ் ஜலசந்தியை திறப்பதற்கான திட்டம் குறித்து அமெரிக்காவும் ஈரானும் விவாதித்து வருவதாக மத்திய கிழக்கு தூதரக வட்டாரத்தை மேற்கோட்காட்டி நிக்கை செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து 30 நாள் காலக்கெடுவுக்குள் ஜலசந்தியிலிருந்து கன்னிவெடிகளை அகற்றும் பணியை ஈரான் மேற்கொள்ளும் என்றும் அதன் பின்னர் அனைத்து நாடுகளின் கப்பல்களும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்க முடியும் என்றும் மேலும் ஈரான் போக்குவரத்து கட்டணம் வசூலிப்பதை நிறுத்தும் என்றும் அந்த செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்தம் 60 நாட்களுக்கு நீடிக்கப்படும் என்றும் இந்த 2 மாத இடைநிறுத்தத்தின் போது ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கிழக்கு காசா நகரில் பாலஸ்தீன விவசாயிகள் தங்களுக்கு உதவிப் பொருட்கள் வந்து காலியான டின்களில் மண்ணை நிரப்பி அதில் காய்கறி செடிகளை பயிரிட்டு சாதனை படைத்துள்ளனர். கடுமையான போரால் நிலங்களை இழந்த விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய நுட்பத்தை கண்டறிந்துள்ளனர். காலியான தகர தின்களில் காய்கறி செடிகளை வளர்த்து சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். போரின் போது உணவுப் பொருட்கள் வந்து காலியான டின்களை பழைய இரும்பு சாமான் கடைக்குள் இட்டு பேரீச்சப்பழம் வாங்கி சாப்பிட்டு விடாமல் அதை கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டுள்ளனர். விவசாயிகளின் பெருமைகளை பேச மறந்தாலும் அவர்களது வாழ்வு என்றுமே மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாகவே திகழ்ந்து வருகின்றது. அந்த வகையில் தான் தென்கிழக்கு காசா நகரில் பாலஸ்தீன விவசாயிகள் தங்களுக்கு உதவிப் பொருட்கள் வந்து காலியான டின்களில் மண்ணை நிரப்பி அதில் காய்கறி செடிகளை பயிரிட்டனர். கீரைகள், புதினா, காய்கறிகளை நடவு செய்து தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகிறார்கள். தங்களது நிலங்கள் போரால் மோசமாக சீர்குலைந்து போன நிலையில் அவற்றை மீண்டும் சீரமைக்கும் வசதிகள் இல்லாதது கவலை அளித்தது. அதே வேளையில் மாற்று வழியை சிந்தித்த போது கிடைத்தது தான் இந்த வழி. தங்களது முகாம்கள் இருக்கும் இடங்களுக்கு அருகே டின்களை அடுக்கி காய்கறிகளை வளர்த்து வருகின்றோம். விவசாய பணிகளின் போது திடீரென தாக்குதல் நடக்கும். அப்போது சென்று மறைந்து கொள்வோம். தாக்குதல் சம்பவம் நின்றதும் மீண்டும் பணிகளை தொடங்குவோம் என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். வரலாற்றில் இன்று 1837 இலங்கையில் கொழும்பு நகரில் வெள்ளப்பெருக்கினால் 2000 வரையிலான வீடுகள் நீரில் மூழ்கின. பாலங்கள் பல சேதமடைந்தன. 1958 இலங்கையின் மேற்கே பாணந்துறையில் சிங்களவர்களால் இந்து கோவில் ஒன்று எரிக்கப்பட்டு பூசகர் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டார். 1958 இலங்கை முழுவதற்கும் ஊடரங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஊடக தணிக்கை அறிவிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி, ஜாதிக விமுக்தி பெரமுன ஆகிய கட்சிகள் தடை செய்யப்பட்டன. 1971 கிழக்கு பாகிஸ்தானில் பாக்பாத்தி நகரில் வங்காள இந்துக்கள் 200 பேரை பாகிஸ்தானிய படையினர் படுகொலை செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.